வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிபூத். இன்னைக்கும் சினிமாவில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சினிமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். தங்கலான் திரைப்படத்தை பற்றி பார்த்தோம்னா ஒரு படம் வந்து 100 கோடி கிராஸ் ஆகணும் அப்படின்னா அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. பட் இப்போ அப்படிலாம் இல்லை போல. அதுலேயும் குறிப்பாக தங்கலான்லாம் அதுக்கு அசால்ட் மேட்ருப்பா அப்படின்ற மாதிரி பாரஞ்சித்தோடைய இயக்கத்தில் விக்ரமுடைய நடிப்பில் தங்கலான் படம் உருவாகி கிட்டத்தட்ட 3 நாளில் 50 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலை கிராஸ் பண்ணியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நடிப்பு, கதை எல்லாமே முக்கியமான ஒரு காரணம். என்னதான் கேஜிஎஃப் பின்னணியில் இந்த படம் வந்து உருவாகியிருந்தாலும் ஆனால் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அப்படின்ற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக இதில் லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் அப்படின்றதுனாலையும் நம்ம தெரியல படத்தை நம்ம இன்னுமே அதிகமாக ரசிக்க முடிஞ்சுது. அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்டாக இந்த படத்தை பற்றின ஒவ்வொரு வசூலையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 3 நாளில் 50 கோடி ரூபாய்க்கு மேலேயே இது வசூலிச்சிருக்கு அப்படின்னால் படத்துக்கு பெரிய போட்டி எதுவுமே இல்லை. ஏன்னா டிமாண்டி காலனி அப்படின்ற ஒரு திரைப்படம் பார்ட் 2 மட்டுமே தான் போட்டியாக இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த படமும் பெரிய போட்டி இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் இப்போ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. கூடிய ரோல சக்ஸஸ் மீட்டுக்கே பிளான் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். வேட்டையன் படம், அந்த படத்தை பற்றின அப்டேட் எதுவுமே கொஞ்ச நாளாக இல்லாமல் இருக்குது. என்னதான்ப்பா காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினி அவர்களுடைய நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. படத்தோடைய கதைக்களம் அண்ட் படத்தை பற்றின காஸ்ட் மட்டுமே தான் நமக்கு தெரிஞ்சுது. அதுவும் கதை ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல ஏதோ ஒரு ஒன்லைனாக சொல்லியிருந்தாங்க. ஃபகத் ஃபாசில் ஒரு காமெடி ரோல் இந்த மாதிரிலாம் சொல்ல நாமளே அந்த கதையை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் படத்தோடைய ப்ரமோஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆசிலேஷன்லேயே இருந்தாங்க. படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணலான்னு இந்த வழியில் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சாம். அதோடைய அதிகாரப்பூர்வ தகவலும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அஃபிஷியல் லான்ச் பண்ண தான் போஸ்டரும் வந்துடும். அது வேறு விடுங்க. பட் ஆனால் இந்த படத்துடைய அப்டேட் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முன்னாடி வந்து நிற்கிது பாருங்கள் ஒரு படம் கோட், அதுதான் காரணம். எஸ், செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்துடைய ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்தை, அதாவது வேட்டையின் படத்துடைய அப்டேட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. செப்டம்பர் ஒரு 15ஆம் தேதி இந்த கோட்டோடைய ஃபீவர்லாம் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறமா வேட்டையை ஹைப் ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா காம்படிட்டடாக ஓடக்கூடாது, இதோடைய வசூல் ஏறி இறங்கும், அப்புறம் நாம் வசூலிப்போம் அப்படின்ற மாதிரியான கிராஸ் மைண்ட் செட்டில் இருக்காங்க போல். அதனால தான் இந்த திரைப்படத்துடைய அப்டேட் எதுவுமே கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்தாங்க. பட் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே ஒன்றொன்னா வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா வேட்டையின் திரைப்படத்துடைய டீமு. ரிஷப் செட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ப்பா. காந்தாரா அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அவரை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கன்னட சினிமாவில் அந்த திரைப்படம் ஒரு பிளாஸ்டிங்கான படம். எப்படி கேஜிஎஃப் வந்து பிரம்மாண்டமான ஒரு ப்ரொடக்ஷனில் எடுத்து படத்தை ஹிட் பண்ணாங்களோ அதே மாதிரி காந்தாரால ஒன்றும் பெருசாக பணம் போலனாலும் படம் ஒரு பக்கா ஹிட். பார்ட் 2 இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஷப் செட்டிக்கு தேசிய விருது கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு விருது மக்களுக்கு சமர்ப்பணம், என்னுடைய டீம்ல நான் பண்ண முடியாது, டீம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிஷப் செட்டி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கன்னட திரைப்படத்தை வாங்குறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கே இருக்கு. ஏன்னா முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்துச்சுங்க. யாருமே வந்து கன்னட படத்தை வாங்க மாட்டாங்க, தமிழ்ல அதை வந்து நம்ம டப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண மாட்டாங்க. பட் இந்த கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு படம் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா கன்னட சினிமாவுடைய ஹிஸ்டரியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த படத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, எனக்கு வேணால் தமிழ் ரைட்ஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து புக் பண்ணிடுறாங்க. ஹாம்வாலேட் ஃபிலிம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியல, இந்த 2 திரைப்படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணது அவங்க தான். ஸோ ரகு தாத்தா அப்படின்ற இப்போ ஒரு படத்தையும் அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க வந்ததுக்கு அப்புறமா என்னமோ தெரியல டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இப்போ கன்னட சினிமாவுடைய வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பட வாய்ப்புகள் வந்து நிறைய இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் கிடைச்சி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே விஷயம் தான் ரிஷப் செட்டியுமே ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ்பிபி அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மகன் எஸ்பி சரணும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் தான். அவர் நமக்கு பாடகரா இசையமைப்பாளராக நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் இதை தாண்டி இயக்குனராக இப்போ அவதாரம் எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. எஸ், அவதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அரசியல் பின்னணியில் ஒரு வெப் சீரிஸை எடுக்க போகிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான அவதாரம் தானே. சரி, அரசியல் பின்னணியில் வெப் சீரிஸ் ஒன்று எடுக்க போகிறாங்க. இதில் அதுல்யா ரவி அண்ட் ஜான் விஜய் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிக்க போகிறாங்களா. இந்த வெப் சீரிஸோடைய ரிலீஸ் பிளானிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபலமான ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ண போகிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவேஸ், இது வரைக்கும் பாடகராக மட்டுமே பார்த்துட்டு இருந்த எஸ்பிபி சரண் அவர்களை இப்போ நம்ம இயக்குனராகவும் பார்க்க போகிறோம். சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜோடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய நடிப்பில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரில ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலை ஃபினிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயமா பார்த்து ஊட்டியில் செகண்ட் ஸ்கெடியூலை வச்சாங்க. அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இந்த நிலையில் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஸ்கெடியூல் பார்த்தோம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கின்ற இடத்துல
ஒரு 3 நாள் ஷூட்டுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த படத்தோடைய டீமு. அதை முடிச்சுட்டு தான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண போகிறாங்களாம். சென்னையிலேயே வந்து ஒரு சில செட்டை போட்டு இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை நடக்கலாமா அப்படின்ற மாதிரியும் பிளான் ஓடிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி விறுவிறுப்பாக சீக்கிரமாக படம் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அடுத்த வருஷத்துடைய ஸ்டார்ட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கங்குவா இந்த வருஷத்துடைய இறுதியில் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த வருஷத்துடைய ஸ்டார்ட்லேயே சூர்யா 44 வந்தால் நல்லா தானே இருக்கும். அனுராகவபுடி அப்படின்னு சொன்னாலே சீதாராமம் படம். சீதாராமம் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஹிஸ்டாரிக்கல் படம், ஒரு பீரியாடிக் படம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃப்ளேவரை காமிச்சிட்டாரு அனுராகவபுடி. இப்போ அடுத்தபடி அவர் என்ன படம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வரிசையில் 1940 நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா பிரபாஸை வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு அப்படின்றத அதிகாரப்பூர்வமான தகவலாக இப்போ வெளியிட்டுட்டாங்க. அண்ட் இந்த பீரியட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது சீதாராமம் பார்த்து எந்த அளவுக்கு ஒரு ஃபீவர் இருந்துச்சோ, அதில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகருக்குமே இப்போ வரைக்கும் அந்த கதாபாத்திரமாக நம்மளுடைய மனசில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ராஷ்மிகா மந்தனாவாக இருக்கட்டும், துல்கர் சல்மானாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க. அப்படியே அதே வரிசையில் பிரபாஸையும் அப்படி ஒரு கதையில் இறக்கி விட போகிறார் போல. ஏன்னா அதோடைய போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த போஸ்டரே கிட்டத்தட்ட வார் நடக்குது, ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு வாரா அப்படின்றது தெரியல. அப்படியான கதைக்களமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் பிரபாஸும் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அவருடைய கிராஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காரு. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. இன்னைக்கு நம்மளுடைய சினிபத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.